நெக்ஸ்ட் சாய் சுதர்சன் சார். சாய் சுதர்சன் உள்ள ஓப்பனரா வரணும், இல்லைன்னா யாரையும் உட்கார வைக்கணும். சரி, இல்ல அப்படியும் இல்ல, பேருக்கு 15 பேர்த்துக்குள்ள அவரை எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கப்பாவோ ஒரு சப்ஸ்டிட் பிளேயராவோ விளையாட வைக்கணும். இப்ப சாய் சுதர்சனுக்கு என்ன பதில்? அதாவது இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணீங்க அவரை வச்சு ஏதோ ரெண்டு விளையாண்டு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாச்சும் ஏசியா கப்ல ஒரு 1-2 குடுங்க, எதுவும் பண்ண மாட்டேன் சரியா, உட்கார வச்சிருவோம், வயசு இருக்குல்ல சார், பாத்துக்கிறோம். அதனாலதான் சொல்றேன். அடுத்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, T20 நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது. இப்ப எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாருன்னா ஓப்பனரா இறங்குவேன்னு சொல்லுவாரு. அப்படி ஓப்பனா இறங்குவேன்னு சொன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒன் டவுனுக்கு போடும். ஆல்ரெடி ஒன் டவுன்ல திலக் வர்மா உள்ள இருக்காரு. திலக் வர்மா வந்து ஒன் டவுன் விளையாண்டா அவருக்கு நல்லா இருக்கும். அப்ப ஸ்டை என்ன சொல்லுவாரு, எனக்கு ஒன் டவுன் வேணும், அவர் உள்ள வந்து சண்டை போட்டாருன்னா இப்ப யார் ஓப்பனர் பண்ணுவா, யார் ஒன் டவுன் பண்ணுவா, கேப்டன்சில பிரச்சனை வருமா வராதா? மூச்சு வாங்க சார், மூச்சு வாங்க. அதுக்குள்ள நான் பதில யோசிக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் யார் விளையாண்டா? அபிஷேக் சர்மாவும் நம்ம சஞ்சு சாம்சனும் தான் சார். நல்லா விளையாண்டாங்களா? சூப்பர் சார். அப்புறம் எதுக்கு சார் அந்த இடத்துல நம்ம கை வச்சுக்கிட்டு, அவங்களே விளையாடட்டுமே. எஸ்எஸ்சிக்கு வாய்ப்பு இருக்கட்டும், வயசு இருக்குல்ல, வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் அதே பதிலா. அவ்வளவுதான். சரி, ஓகே.